ஓம் நம சிவாய. பிறகு அந்த சக்திகள் திருநந்தி தேவரை சேனாதிபதியாக கொண்டு முன்னொரு காலத்தும் நடந்திராததும் கண்டோர் அதிசயிக்கத்தக்கதும் இயமனும் அஞ்சத்தக்கதுமான யுத்தத்தை பார்வதி தேவியாருடன் சேர்ந்து செய்தார்கள். இவ்வாறு பெரும் போர் நிகழ்கையில் சேனாதிபதியான நந்தி தேவர் பலவித யூகங்கள் கட்டியிருப்பதை அந்தகாசுரன் உணர்ந்து வேறொரு வகையான யூகம் வகுத்து கிலன் என்னும் பெயருடன் உலகத்தையே விழுங்குவது போல் அங்காந்தவாயுடன் போர் புரிந்தான். அப்போது தம்மை தாமே பூஜித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் சர்வ வியாபியாதலால் அதை உணர்ந்து தம் பூஜையை நிறுத்திவிட்டு புறப்பட்டார். பிரளயகால சூரியர் ஆயிரவர் ஒருங்கே உதித்தது போன்ற தேககாந்தியுடன் போர்முனைக்கு வந்தார். சிவபெருமானது வருகையை கண்ட திருநந்தி தேவரும் ஸ்திரீ ரூபமுற்ற தேவர்களும் பெருங்களிப்புடன் பயமின்றி போர் புரிந்தார்கள். பார்வதி தேவியும் சிவபெருமானை சிரத்தால் பணிந்து விசேஷமான யுத்தம் செய்தாள். அப்போது சிவபெருமான் எல்லாவற்றையும் கண்டு பர்வதராஜ புத்திரியான உமாதேவியை தம் திருக்கரத்தால் எடுத்துக்கொண்டு குகைக்கு சென்றார். பிராமி, நாராயணி முதலிய சக்திகளும் உடனே உட்சென்றார்கள். அப்பொழுது பார்வதி தேவியார் அந்த சக்திகளுக்கு தக்க துணிமணி முதலிய வெகுமதிகளை அளித்தாள். நந்திதேவர் ஒருவரே தனித்து நின்று அசுரர்களோடு போராடி பல காயங்கள் பட்டு சிவ சந்நிதியை அடைந்து தலைவணங்கி, சுவாமி, அந்தகாசுரன் தன் விகசன் என்னும் மந்திரியை அனுப்பினான். அந்தகனும் வருகிறான். அவன் சொன்னதை அப்படியே கூறுகிறேன். பெண்ணால் உமக்கு பிரயோஜனமில்லையாகையால் அப்பெண்ணை எனக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்த பிறகு காரியங்களை செய்து கொள்ளலாம். அம்மங்கையை கொடுக்காவிட்டால் நீரே அவளை விடும்படி செய்வேன். அப்பொழுது முனிவர் என்று அழைக்கப்பட மாட்டாய், சத்ரு ஆவாய். அசுரர்களுக்கு எப்பொழுதும் துன்பம் செய்து வருவதால் தடையின்றி நீ கொல்லப்படுவாய். ஆதலால் உன்னுடைய ஸ்திரீயை உடனே அனுப்பிவிட வேண்டும் என்று கூறினன் என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் கபால மாளிகா வரனாகிய சிவபெருமான் பெரும் சினம் கொண்டு பிரளய காலாக்னி போல கொதித்து திருநெற்றி விழியை திறந்து அந்தகனின் மந்திரியான விகசனை பார்த்து, அடா, உங்கள் எண்ணம் நன்றாய் தெரிந்தது. உலகத்தில் சக்தியற்றவனுக்கு அதி அழகான மனைவி இருந்தாலும் தனதானிய சம்பத்துக்கள் இருந்தாலும் அவன் அவற்றை இழப்பான். நானும் அவ்வளவு துர்லபன் என உங்களுக்கு தோன்றும் பட்சத்தில் அதிகர்வமுற்று இருக்கும் அசுர சேனைகளை வரவழைக்கலாம். அசக்தன் தன் தேகத்தை போஷிப்பதும் அருமையே. நீங்கள் கருதிய காரியங்களை எல்லாம் அவ்வாறே செய்து கொள்ளலாம். நீங்கள் உங்கள் அசுர சேனைகளோடு வந்தால் நானும் என்னால் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய சந்தேகம் இல்லை. நீங்கள் விரைவில் போய் வரலாம். விரைந்து செல்க என்று கூறினார். அதை கேட்டதும் விகசன் களிப்புற்று குதித்து கொக்கரித்து சென்று தன் தலைவனான அந்தகாசுரனை அடைந்தான். அசுரராஜனான அந்தகாசுரன் குதூகலத்தோடு வரும் தன் மந்திரியை விகசனுடைய கருத்தை அவன் வருகையிலேயே உணர்ந்து தன் சைனியங்களுடன் போர் புரிய செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். சித்தம் செய்து கொண்டு தன் பாதி உடலை சிங்க உருவமாக்கி கொள்ள இந்திரன் முதலிய தேவர்களாலும் ஜெயிக்க முடியாத வலிமையுடைய கிலாசுரன் என்னும் பெயர் வகித்து தன் பரிவாரங்களுடன் சிவபெருமான் வீற்றிருக்கும் குகையை அடைந்தான். அப்பொழுது அவர்களில் சில அசுரர்கள் அக்குகை வாயிலை தங்கள் ஆயுதங்களால் புடைத்தார்கள். சிலர் நந்தி தேவரை பலவிதமான அம்புகளால் பலவிதமாகவும் அடித்தார்கள். சிலர் பார்வதி தேவியை சூழ்ந்து கொண்டார்கள். சிலர் அக்குகை வாயிலை அந்நியர் வரவொட்டாமல் காவலாய் நின்றார்கள். சிலர் பழங்கள், கிழங்குகள், பலவிதமான புஷ்பங்களை எல்லாம் அழித்து கொண்டிருந்தார்கள். சிலர் உத்தியான வனங்களையும் திவ்யமான ஜலம் முதலானவற்றை கெடுத்தார்கள். சிலர் மகிழ்ச்சியால் மலை உச்சியில் ஏறி அதன் சிகரங்களை உருட்டி தள்ளினார்கள். ஓம் நம சிவாய.